ஓகே மேம். அடுத்து இந்த ஆவாரம் பூ இருக்குல்ல மேம், சில இது வந்து மற்ற சீசன்ல கிடைக்காது. நீங்க சொல்ற மாதிரி இந்த ஒரு 4 சீசன் தான். இப்போ பச்சையா இருக்கதை அப்படியே கொதிக்க வச்சு சாப்பிடலாமான்னு கேட்குறாங்க. அது மாதிரி பண்ணலாமா மேடம்? தாராளமா. இந்த ஆவாரம் பூவை வந்து ஒரு கைப்பிடி அளவு மலர்களை எடுத்து தண்ணீர்ல போட்டு கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா பாயில் பண்ணி அதை குடிச்சிடலாம். இல்லை இந்த ஆவாரம் பவுடரா, நம்ம ஆவாரம் பூ வந்து பவுடரா எடுத்துட்டு இதையும் தண்ணியில போட்டு நம்ம பாயில் பண்ணி குடிச்சிட்டு வந்தோம்னா சுகர் லெவல் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. பெஸ்டா இது வந்து பார்த்தோம்னா நமக்கு ஸ்டொமக் அல்சர் இருக்கிறவங்களும் இதை ஃபாலோ பண்ணலாம். இந்த ஆவாரம் பூல துவையல் செய்து சாப்பிடுவாங்க. ஓகே. அதுக்கப்புறம் கொஞ்சம் பருப்பு சேர்த்து இது வந்து கூட்டு மாதிரி செய்வாங்க. அந்த மாதிரி ஃபுட்டா நம்ம எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ சப்பாத்திலாம் செய்யறாங்கன்னா ஆவாரம் பூ பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டு பிசைஞ்சு செய்யலாமா? தாராளமா செய்யலாம். ஏன்னா நம்ம கிரியேட் பண்றது தானே ஒவ்வொரு ரெசிபியும். இப்போ சப்பாத்தில வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த கஸ்தூரி மேத்தி, அந்த உலர்ந்த அந்த வெந்தய இலைகள் போடுற மாதிரி ஆவாரம் பூ பொடியை சேர்த்துக்கலாம், சீரகம் பொடி நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சமா அதோட சத்துக்கள் வந்து உடல்ல சேர ஆரம்பிக்கும். இன்னும் முக்கியமா பார்த்தோம்னா இது மதுமேகம் அப்படின்னு சித்தால சொல்லுவோம். ஸோ மதுமேகம் அப்படின்னா மேக நோய்கள்ல இதுவும் ஒண்ணு. அதிகமா யூரின் போறது, ஸோ பிரைவேட் பார்ட்ஸ்ல அதிகமா இச்சிங் இருக்கிறது, இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. இதற்கான ஒரு ஸ்பெஷலா தான் மதுமேக குடிநீர் சூரணம் அப்படின்னு ஒரு மெடிசன்.